ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் பாலை கட்டி. இந்த மாதிரி பாலை கட்டி 3 அணத்து தட்டணும். இந்த மாதிரி பாலை கட்டி நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 அணத்து வேணால் கல் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீவில் வச்சுட்டு இருக்கணும். மீன்ஸ் 3 அணத்து 5 அணத்து 7 அணத்து வச்சோம்னா கல் வரும். நம்ம சுண்ணாம்பு கலந்தோம்னா பதனியாக எடுக்கலாம். அப்படியே இது பண்ணணும்னா கல்லாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டி வலிக்காது. இந்தமாரி பாலை நீங்களும் கட்டி பாருங்கள். கட்டி பாருங்கள், நல்லா கல் வடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மொபைலில் எடுக்கிறதுனால வீடியோ இப்படி இருக்குது. இன்னும் கிளியராக வேணால் அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாலை இருக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கணும். கடைசியிலிருந்து தலை வரைக்கும் கட்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி பாலை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கல் வடிகிற டைமில் இதில் கொஞ்சம் தான் வடியும். அப்புறம் அரை பாலை போயிடுச்சுன்னா ஃபுல்லாக வடிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு காய்ச்ச தொடங்கலாம், காசலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் போடுங்க, சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், அதை பார்த்து இந்த மாதிரி தான் கட்டணும். கட்டி எல்லாம் கட்டிக்கிட்டே வந்து மேலே நுனியில் அறுக்கணும். நுனியில் அறுத்து கட்டணும். அப்புறம் 3ஆபுரம் 4ஆபுரமும் தட்டணும். வீடியோலாம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், குச்சி வச்சு இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாலையை வளைக்கணும். அதுவும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைக்கணும். டக்குன்னு இது பண்ணணும்னா பாலை உடைச்சிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 5 நிமிஷம் வீடியோ தான் மொத்தம். மால்டிஸ் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு கட்டி முடித்து எல்லாம் இறுக்கி கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அறுத்து விட்டுட்டு கடைசியாக அறுத்து விட்டுட்டு மேலே தான் அறுத்து விட்டுட்டு அப்புறம் கீழே இந்த இது கட்டினதை கொஞ்சம் அறுத்து விட்டுட்டு அந்தாண்ட இருக்கிறது கல் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தட்டணும். அந்தாண்ட சைடில் 4ஆபுரமும் தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டணும். மேலே நல்லா குத்தி விடணும். கீழே 4ஆபுரமும் சீரான முறையில் நல்லா தட்டணும். அப்படின்னா தான் கல் நல்லா வடியும். எப்படி தட்டணும்னு பாருங்கள். பொறுமையாக தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாலை டக்குன்னு உடையக்கூடாது. சும்மா லேக்காக பொறுமையாக தட்டிகிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மேலே இந்த மாதிரி வச்சு குத்தணும். 50 குத்தாட்டம் குத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். குத்தனை முடிச்ச பார்த்து 3 அணத்து சீவில் வைக்கணும். 5 அணத்து சீவில் வைக்கணும். இடையில் அந்த சீவில் வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தட்டணும். 3 அணத்து 5 அணத்து 7 அணத்து தச்சுன்னா 9 அணத்துலாம் கலைய மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
வேறு எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணிவிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி.